நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்பசுடன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன செய்தி பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் பொட்டி வாங்கினதை போட்டுடைச்ச இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் அவர்கள். ஆனா தப்புனா ஜெயிலுக்கு போயிட்டு வரையா இந்த திருமாவளவன் அவர்கள்? சரியா கணக்கு காட்டியிருப்பாங்களா? சரி, பொட்டி வாங்கினதை எப்படி வெளியே சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போறோம். இந்த பொட்டி வாங்கின விஷயத்துல நிறைய சந்தேகம் இருக்குது, அதையெல்லாம் பார்க்க போறோம். இப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன கட்சி. ஆனா அந்த கட்சிக்கே இவ்வளவு கோடி கொட்டி கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு திமுக எதிராக எத்தனையோ கட்சிகள் பேசிட்டு இருக்கிறது. அந்த கட்சிக்கெல்லாம் திமுக எவ்வளவு கொடுத்துருக்கிறோம் அப்படின்றது யோசிக்க வேண்டியதா இருக்கிறதுங்க. வாங்க, திருமாவளவன் அவர்கள் பொட்டி வாங்கின விஷயத்தை முத்தரசன் ஏன் போட்டு உடைச்சாரு, அதன் மூலமாக திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை என்பதெல்லாம் விரிவா இந்த வீடியோவில் அலசி விடலாங்க. முதல்ல முத்தரசன் பேசின விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. கழகம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தது, கையில் கொடுக்கவில்லை, நடுராத்திரியில் கொடுக்கவில்லை, திரைமறைவில் கொடுக்கவில்லை. திமுக வங்கி கணக்கில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பப்பட்டது, மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது, விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது, மதிமுகவுக்கு அனுப்பப்பட்டது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அனுப்பப்பட்டது. பகிரங்கமான கணக்கு. இப்படி வாங்கணும்னு கூவுறதுக்கு எதுக்கு சார் தோல்ல சிகப்பு துண்டு? தூக்கி போட்டு திமுகவிலே சேர்ந்துடுங்க என்கிறார்கள் பொதுமக்கள். முத்தரசனுக்கு எவ்வளவு தில் இருக்கும் பாருங்க. பொட்டி வாங்கின விஷயத்த பொது வழியில எவ்வளவு தில்லா சொல்றாங்க பாருங்க. இத்தனை நாளா இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? கொள்கையால் ஒன்றிணைந்து இருக்கின்றோம், எங்களை வீழ்த்தவே முடியாது, நாங்க மதசார்பற்றவர்கள், மதசார்பற்ற இந்தியாவை பாஜகவிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தினாலதான் நாங்க கொள்கை ரீதியாக நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கின்றோம் அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்குதான் தெரியுது, ஒட்டுமொத்த கட்சிகளும் திமுகவிடத்துல பொட்டி வாங்கி கொண்டு கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு இவங்க யாருமே குரல் கொடுக்கல. குரல் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, இவ்வளவு பாவத்தையும் திமுக செய்கின்ற போது அந்த பாவத்துக்கு முட்டு கொடுத்து அந்த பாவத்தையும் சுமந்துக்கிட்டு எப்படா இவங்க எல்லாம் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கும் போது தான் தெரியுது. கூட்டணி விட்டு போறியா, அப்ப நான் கொடுத்த பணத்தை கொடு கேட்பாங்களா இல்லையா? கணக்குல வந்த பணமே இவ்வளோண்டு, கணக்குல வராத பணம் எவ்வளோண்டு இருக்கும்? கட்சி செலவுக்காக, தேர்தல் நிதிக்காக இவ்வளவு பணம் திமுக வாரி இறைத்திருக்குது என்றால், கூட்டணியில் சேருவதற்கு இந்த தலைவர்கள் கிட்ட எவ்வளவு பேரம் பேசியிருப்பாங்க, எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? இதுல மிகப்பெரிய விஷயம் கேளுங்க. முத்தரசனா இருந்தாலும் சரி, பே சண்முகம் அவர்களா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கின தொகையை பொது வழியில சொன்னாங்க. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லிச்சு, திமுகவும் சொன்னாங்க. ஆனா இத்தனை ஆண்டு காலமாக கமுக்கமாக திருமாவளவன் அவர்களா இருந்தாலும் சரி, மனிதநேய மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி, மதிமுக இருந்தாலும் சரி, பணம் வாங்கின விஷயத்தை நமக்கு சொல்லவே இல்லையா? ஆனா நமக்கு சொல்லனா கூட பரவாயில்ல, கட்சிக்குள்ள இவங்க சொல்லி இருப்பாங்களா தெரியல. கட்சிக்குள்ளே தெரியாம இருந்தத எப்படி வெளியே கொண்டு வந்தாங்க? அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிமுகவுடன் வருவதாக தான் பேச்சு. திருமாவளவன் தான் அந்த கூட்டணியை அழைச்சி வருவதாக பேச்சு. அதனாலதான் பாஜக கூட்டணிய வேணாம்னு விருன்னு உதைச்சு தள்ளிட்டு வெளியே வந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இருந்திருந்தாருன்னா அதிமுக இன்னைக்கு 4-5 பேர் அமைச்சராக இருந்திருப்பான். எடப்பாடி பழனிசாமி இப்போ தெருவா ஓடி போய் அலைந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து திருமாவளவன்ல இருந்து திமுக வரைக்கும் வசைப்பட தேவையே இல்லை. மக்கள் பிரதிநிதிகள் இருந்தாங்கன்னா அவங்க தேர்தல் களத்தில் இந்நேரம் பணியாற்றி இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மாதிரி கொஞ்சம் ஓய்வெடுத்திருக்கலாம். ஆனால் பாஜக கூட்டணிய இவங்களை நம்பி 8 உதைத்து விட்டு வெளியே வந்ததுனால இன்னைக்கு அவரு வாகனத்துல ஏறிக்கிட்டு தொகுதியா போய் அதிமுக வாக்களிங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். சரி, அதுலயும் ஒரு நல்லது நடந்தது. ஏன்னா இப்படி கூப்பிட்டோம், இவங்க எல்லாம் வரலையா, என்ன வரல அப்படின்னு தேடி பார்க்கின்ற பொழுதுதான் திமுக இந்த கட்சிகளுக்கு பணம் கொடுத்த விஷயமானது தெரியுது. அதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நீங்கெல்லாம் கொள்கைக்காக ஒன்னா இணைஞ்சிருக்குன்னு சொல்லாதீங்க, ஐயோ செங்கோடி இல்லாத இடமே இல்லை என்று சொல்லுவாங்க. வாக்குகளுக்காக மக்களுடன் இருக்க மாட்டாங்க, மக்கள் நலத்துக்காக தான் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னாங்க. வறுமை இருந்தாலும் தேர்தலே இருந்தாலும் உண்டியல் குலுக்கித்தான் அவங்க தேர்தலை சந்திப்பாங்க, வைத்தியே வளர்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஏழ்மையை பாராட்டாம மக்களுக்காக உழைக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி
இன்னைக்கு சுகபோகமா இருக்கிறாங்க. உண்டியல் குலுக்கவே இல்லை, மக்கள் பிரச்சனைக்காக செங்கொடி ஏந்தவே இல்லை. துப்புரவு பணியாளர்கள் அனுதினமும் போராடுகின்றார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் இருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இருந்து இடைநிலை ஆசிரியர்கள் வரைக்கும் சத்துணவு ஊழியர்கள் வரைக்கும் இன்னைக்கு சங்க அமைப்பு கொண்டு எந்தெந்த தொழிலாளர்கள் எல்லாம் போராடுறாங்களோ அத்தனை பேரும் நடு வீதியில தான் இருக்கிறாங்க. திமுக தந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லிட்டு களத்துல நிக்கிறாங்க, பேரணியா போறாங்க, காவல்துறை கைது செய்து. ஆனா இவ்வளவு அவலங்களும் இந்த திமுக ஆட்சி நடக்கின்ற போது எங்குமே செங்கோடி இல்லையே என்று எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தேகம் வந்துச்சு. கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல, ரெண்டாவது போராட்ட களத்துக்கும் வரல. அதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, ஏ தம்பிகளா, ஏயா எதிர்கட்சி வரிசையில எங்களோட தானே உட்காந்துங்கிறீங்க நீங்க சட்டப்பேரவையில கம்யூனிஸ்ட் கட்சிகளை, ஏயா திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு நீங்க பேச மாட்டீங்க? மலைகளை உடைக்கிறாங்களா இல்லையா? மணலை திருடுறாங்களா இல்லையா? கொலை நடக்குதா இல்லையா? கொள்ளை நடக்குதா இல்லையா? இளம் பெண்ணுக்கு பாலியல் அச்சுறுத்தலும் பாலியல் பலாத்காரம் நடக்குதா இல்லையா? ஏயா செயின் பறிப்பு அனுதினமும் நடந்துகிட்டே இருக்குது. திமுக கட்சிக்காரனே வந்து போதைப் பொருள் விற்கிறான். இத்தனையும் நிகழ்கின்ற போது கம்யூனிஸ்ட் கட்சி எப்படியா வாய் முடியும் உங்களால சும்மா இருக்க முடியுது? அப்படின்னா காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்குதான் முத்தரசனை பொறுத்த வரைக்கும், ஏய் எடப்பாடி பழனிசாமி, என்னவோ நாங்க மட்டும்தான் காசு வாங்கிட்டேன்னு சொல்ற, ஏன் திருமாவளவன் வாங்கலையா, ஏன் மதிமுக வாங்கலையா, மனிதநேய மக்கள் கட்சி வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் திமுக கிட்ட பொட்டி வாங்கினாங்களோ அதையெல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்க. சோ பொதுவெளியில தில்லா பணம் வாங்கின விஷயத்த எவ்வளவு ஆணவமா பேசுறாங்க. யோ உன்னால என்னையா பண்ண முடியும்? ஆமாயா பணம் தான் வாங்கினா, நாங்க மறைவா வாங்கினா, பேங்க்ல இருந்து பேங்குக்கு டிரான்ஸ்பர் ஆச்சியா அப்படின்னு முத்தரசன் சொல்றாரு. பேங்க்ல இருந்து உங்க அக்கௌண்ட் பேங்குக்கு போச்சு இல்லன்னு சொல்ல, ஆனா திமுக எங்கிருந்து வந்துச்சு இந்த பணம்? அதையாவது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கலாம் இல்லையா? எங்கிருந்து வந்தது? லாட்டரி மார்டின் மட்டுமே வந்து 508 கோடி தேர்தல் பத்திரத்தின் மூலமாக திமுக கொடுத்துருக்கான். இந்த மார்டின் லாட்டரி சீட்டை வீத்து எத்தனை பேருடைய குடும்பத்தை அழிச்சிருப்பான். அந்த லாட்டரி சீட்ல எத்தனை உண்மை, எத்தனை போலி, எத்தனை பேர் வாங்கி ஏமாந்து இருப்பான், எத்தனை பேர் நடுத்தருக்கு வந்திருப்பான். சோ மக்களை வதைக்கின்ற, மக்களை அழிக்கின்ற தொழிலை செஞ்சு அதன் மூலம் வருகின்ற பணத்தை திமுகவுக்கு கொடுத்து தன்னை காப்பாத்திக்கிறான்னா திமுகவுக்கும் லாட்டரி மார்டினுக்கும் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்? மக்கள் நலத்துக்காக நிக்குதா திமுக, இல்ல லாட்டரி மார்டினுக்காக நிக்குதா? அப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சியானது ஏன் போயும் லாட்டரி சீட்டு தடை செய்ததே வந்து ஜெயலலிதான் நினைக்கிறேன், இல்ல கலைஞரா, ஏதோ ஒரு அரசாங்கம் வந்து தடை செய்திருக்குது தமிழகத்துல. ஆனா தடை செய்திருக்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடும் கிட்ட போய் நீ பணம் வாங்கிருக்கிறியே, அதாவது நாய் வித்த காசு குறைக்காதுன்னாங்களே, அந்த மாதிரி என்ன பாவம் செஞ்சு சம்பாதிச்சாலும் அது தேர்தல் செலவுக்கு தானே, பணம் தானே என்ற அடிப்படையில் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாமா இல்லையா? இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பல முறை அமைதியா தான் இருந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? காசு வாங்கினதுதான். எந்த விஷயத்துல அமைதியா இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆன்லைன் ரம்மிங்க, திமுகவுடைய முரசொலி நாளெழுதிலே வந்து விளம்பரம் வருதுங்க. ஆனா இந்த ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு பல பேர் அந்த ரம்மிக்கு அடிமையாகி உயிர் துறக்கின்ற பொழுது, ஊரெல்லாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஆளுங்கட்சிக்கு வந்து நெருக்கடி கொடுத்து, ஏங்க ஒரு சட்டமன்றத்துல ஒரு ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக சட்ட மசோதா ஏற்ற மாட்டீங்களா அப்படின்னு எதிர்கட்சியெல்லாம் கேட்டுட்டு இருக்கின்ற பொழுது தைரியமாக திமுக நாளேடுகள்ல ஆன்லைன் ரம்மியானது விளம்பரம் வந்தது. அப்போது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டிருக்கலாமே, பணம் தான் பத்தும் செய்யும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமல்ல, விசிக திருமாவளவனுடைய வாய வரைக்கும் அடிச்சிருக்கிறது. இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர போயிருக்கான்னு கேட்டீங்கன்னா, துப்புரவு பணியாளர்கள் எந்த நேரத்திலும் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு திருமாவளவன் போயிருக்கார். திமுக எந்த தவறான முடிவெடுத்தாலும் அதுக்கு நியாயம் கற்பிப்பது மட்டும்தான் திருமாவளவனுடைய வேலை. எப்படி வேண்டுமானாலும் முட்டு கொடுப்பார். ஏன்னா அவங்க ஜனங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியறியற்றவங்க. நம்ம சொன்னா நம்ப போறாங்க. திருமாவளவன் அம்பேத்கரை விடவும் மேலானவர் அப்படின்னு பொதுக்கூட்ட மேடையில ஒரு பிறந்தநாள் விழாவில் பேசுறாங்க. எதுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுப்பது? அம்பேத்கரை விட மேலானவரா திருமாவளவன்? மொத்தத்துல விலை போன கட்சிகள் எப்படி மக்கள் பிரச்சனை பேசுவாங்க? திமுக வந்து விலை கொடுத்து வாங்கி விட்ட பிறகு அந்த கூட்டணி விட்டு இவங்கெல்லாம் எப்படி வெளியே வருவாங்க? அதனால நிச்சயமாக இந்த கட்சிகள் வெளியே வரமாட்டாங்க. திமுக தவறுகளை சுட்டி காட்ட மாட்டாங்க. இவங்க தான் பணம் வாங்கினதே பகிரங்கமா ஒத்துக்கிறாங்களே. இந்த மாதிரி மக்கள் மத்தியில நாங்க விலை போயிட்டோம் என்று சொல்றாங்கன்னா இந்த மக்கள் இவங்களுக்கு எப்படிதான் ஓட்டு போடுவாங்க? மொத்தத்துல குற்றவாளி என்பதை தைரியமா ஒத்துக்கிறாங்க. பணம் வாங்கினாங்க, என்ன செலவு பண்ணாங்க, எதுக்கு செலவு பண்ணாங்க, இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் கணக்கு காட்டிட்டுன்னு சொல்றாங்க. வருமான வரித்துறையானது இவங்களை வந்து விசாரிக்கலாம். ஏன்னா எதன் அடிப்படையில் 25 கோடி? அப்ப அந்த மக்கள் எப்படிதான் ஓட்டு போடுறாங்க? இதெல்லாம் சிம்பிளுங்க.
கட்சிகளையே பணம் கொடுத்து வாங்கும் போது வாக்குகளை பணம் கொடுத்து வாங்க முடியாதா? கட்சிகளுக்கு 25 கோடி ரூபாய்னா மக்களுக்கு 2500 ரூபாய் ஓட்டு போட்டு போக போறோம். இதெல்லாம் சாதாரண விஷயங்க. திமுக இன்னைக்கு இயங்குவதே தொண்டர்களால் அல்ல. இது நான் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி சொல்றார். இன்னைக்கு திமுகவுடைய பரிதாபமான நிலை என்ன தெரியுமா? வீடு வீடா போய் கதவு தட்டி அம்மா எங்க கட்சியில சேர்ந்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்காத குறையாக உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து போய்விட்டது அப்படின்னு சொல்றார் எடப்பாடி பழனிசாமி. ஆனாலும் 2வது முறை நாங்க தான் வெற்றி பெறுவோம், நாங்க தான் ஆட்சி பிடிப்போம்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? கட்சிகளும் விலைக்கு வாங்கியாச்சு, மக்களையும் விலைக்கு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றதுதான் இங்க திமுக எண்ணமா இருக்கிறது. இன்னைக்கு அரசியல் கட்சியே விலைக்கு வாங்கிட்டாங்க, அதனால அவங்க பேசவில்லை. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகம் அத்தனையும் ஊமையா போய் கிடக்குது. அப்போ இந்த ஊடகங்களுக்கு எவ்வளவு கைமாறி இருக்கும்? அனுதினம் கைமாறுதா இல்ல ஆண்டுதோறும் கைமாறுதான்னு நமக்கு தெரியலையே. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல ஏகப்பட்ட பிரச்சனை கொட்டி கிடக்கிறது. ஆனா எந்த ஊடகமும் சரி அந்த பிரச்சனையை பற்றி பேசாம தமிழகத்துடைய நலங்களை காவு கொடுக்கிற மாதிரி மதுரையில பாரப்பத்தியா நம்ம விஜய் மாநாடு நடக்குதா, அந்த மாநாட்டை பத்தி தான் நேரலை பண்ணிட்டு இருக்காங்க. கொடி கம்பம் வீந்து போச்சான், சேர் சரியான நேரத்துல கிடைக்கலையா, சென்ற முறை சேர் கொடுத்ததுக்கு உடைச்சிட்டாங்க, இந்த முறை சேர் கொடுத்தாலும் உடைச்சு போடுவாங்க அவங்க தொண்டர்கள், அதனால நாங்க தரலன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல காலை வாரிட்டாங்களாம். அதனால நம்ம விஜய் அவர்கள் நடந்து வரக்கூடிய ரேம்ப் வாக்கு இருக்குல்ல, அது வரைக்கும் தான் சேர் போட்டுருக்காங்களாம். மற்ற நேரத்துல சேர் போடலையா. தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் காலையிலே அலையா உட்காந்துட்டாங்களாம். வெயில் தாங்க முடியாம கீழ் இருக்கின்ற விரிப்பு எடுத்து தலைக்கு மேல போட்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த மாநாட்டு வாயில் முன்பாக கடை வச்சிருக்காங்களாம். அங்க கடை இருக்கக்கூடாதான், எடுக்கணுமா. அதோட தொண்டர்கள்லாம் பசி ஆறுவதற்கு பாத்தீங்கன்னா தாவேக சார்பில் உணவு ரெடி பண்ணிருக்காங்களாம், தண்ணி கொடுக்குறாங்களாம். அதெல்லாம் தாண்டி தனியார் பாத்தீங்கன்னா பிரியாணி சமைச்சு அந்த கூட்டத்துக்குள்ள பிரியாணி வித்துக்கிட்டு இருக்கின்றார்களாம். அது மட்டும் இல்ல, தமிழகமே பாத்தீங்கன்னா விஜய் மாநாடு தான் உற்று நோக்குகிறதா. எந்த விதத்துல அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் வருது ஒண்ணு. 2வது, இத்தனை நாளும் போராட்ட களத்துக்கு வராத விஜய் அவர்கள் ஏன் வரல அப்படின்ற விஷயத்த சொல்ல போறாரு. அதையெல்லாம் தாண்டி நம்ம விஜய் அவர்கள் ஆணவ படுகொலை தொடர்பாக கருத்து எதுவும் தெரிவிக்கல. ஆணவ படுகொலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்துக்கும் வரல. சோ திமுக ஆட்சியுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி எங்கேயும் போராட்டமும் பண்ணல. மொத்தமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பது போல அவர் அரசியல ஓமல் தான் செஞ்சுட்டு இருக்கார். இனிமே என்னுடைய பயணம் எப்படி இருக்க போது, நான் யாருடன் கூட்டணி வைக்க போறேன், அதெல்லாம் தாண்டி ஏயா மாநாட்டுக்கு மேல எம்ஜிஆர் அண்ணா படம் வச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் விஜயகாந்த் படம் வச்சிருக்கேன். யாரெல்லாம் கட்சி நடத்துறாங்களோ அவங்க தலைவர்களை எல்லாம் ஒன்னு சேர்ந்து வச்சுக்கின்னு நாங்க இவங்கள மாதிரி சாதிக்க போறோம், அவங்கள மாதிரி நாங்க சாதிக்க போறோம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்போ உங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் நம்ம விஜய் அவர்கள் தெளிவா பேசுவாரா? இல்ல சென்ற மாநாட்டுல 10 நிமிஷம் பேசினாரு, இந்த மாநாட்டுல என்ன 1/2 மணி நேரம் பேசுவாரா, 1 மணி நேரம் பேசுவாரா, வந்திருக்கின்ற தொண்டர்களை ஏமாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயை பற்றியே உருட்டிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் திமுக தவறுகள் மக்களிடையே போய் சேரக்கூடாத அளவுக்கு ஊடகம் உருட்டுதுன்னா அப்போ ஊடகத்துக்கு எவ்வளவு கைமாறி இருக்கும்? அரசியல்வாதியை கேள்வி கேட்பதுக்கு இன்னொரு அரசியல்வாதி இருந்தாங்க, கேள்வி கேட்டாங்க, வெளியே சொல்லிவிட்டாங்க, போட்டி வாங்கினதா. ஆனா ஊடகத்தினுடைய உண்மைத்தன்மையை பற்றி நடுநிலையை பற்றி இன்னைக்கு யாரு கேள்வி கேட்பது? சோ ஒட்டுமொத்தமாக ஊடகமும் திமுக கூட்டணி கட்சிகளும் விலை போய்விட்டன என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. ஏன்னா ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருந்தா மக்களுடைய எதிர்பார்ப்பை 100% நிறைவேற்ற முடியாது. அங்கங்க பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைய இந்த ஊடகம் பேசவில்லை என்றால் விலை போய்விட்டது என்றுதான் அர்த்தம். நேத்திலிருந்து இந்த வீடியோ எடுக்கின்ற நொடி பொழுது வரைக்கும் விஜய் 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 தளபதி தளபதி வேடிக்கை பார்க்க வருகின்றார்களா, விஜயை வெற்றி பெற செய்ய வருகின்றார்களா, என்னென்ன தலைப்பு போட்டுலாம் செய்தி ஒளிர் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இன்னைக்கு தமிழ்நாடு நாசமா போறது ஒண்ணு திமுக கூட்டணி கட்சிகளால மற்றும் ஊடகத்தினால தான். ஏன்னா மக்களுக்கு உண்மையை போய் சேரக்கூடிய அளவுக்கு தடுத்து நிறுத்துறாங்க. நல்ல காலண்டா சாமி, இன்னைக்காவது சோசியல் மீடியா இருக்குது, இன்னைக்கு என்ன நடக்குது என்பதை பற்றி மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு எத்தனையோ சமூக ஆர்வலர் இருக்காங்க. அதனால கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுகிறது. ஒருவேளை இந்த சமூக வலைதளங்கள்லாம் அதாவது ஒவ்வொருத்தரும் கையிலையும் செல்போன் இல்லைன்னா என்ன நடக்குன்னு பாருங்க. அதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கின்ற போதே திமுக காரன் நம்ம எல்லாம் ஏமாத்துறான்னா தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத போது எப்படிலாம் ஏமாத்திருப்பானுங்க. அந்த தருணத்துல எத்தனை பேரை விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. சோ அரசியல் திமுகவால நேர்மையா நடத்த முடியாது என்பது இன்னைக்கு அறிவியல் உலகத்துல நம்மளாம் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி போட்டி வாங்கினதை பற்றி வெளியே சொன்னது. மொத்தத்துல நாங்க விலை போயிட்டோம் என்பதை புதுவெளியில எந்த அளவுக்கு போட்டு உடைக்கிறாங்க பாருங்க. சோ இவங்களை நம்பி நாம அவங்க பின்னாடி போனோமா என்பதை பற்றி நீங்க யோசிங்க.
என்ன பண்றதுங்க? இன்னும் எளிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். 1000 ரூபாய் கிடைச்சா அதுவே ஆயுஷ் முழுவதும் தாங்கும் என்று நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் 2000 ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படித்தான் ஆட்சிக்கு வருகின்றார்கள். இங்கு ஓட்டு போடப்படலை, விலைக்கு வாங்கப்படுகிறது. ஸோ கட்சிகளே விலைக்கு வாங்குகின்ற போது ஓட்டை வாங்க முடியாதா? அதை மீண்டும் உங்ககிட்ட சொல்லி, இனி இந்த திமுகவை ஆதரிக்கலாமா ஆதரிக்க கூடாதா? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.